brain sizzlers. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் 3 அல்லது 3க்கு மேற்பட்ட நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈஸியா எப்படி HCF கண்டுபிடிக்கலாம்ன்ற மெத்தட். சோ அந்த கான்செப்ட்டுக்கு அடிப்படை ரூட் கான்செப்ட் வந்து ஒரு நம்பரை ஃபிராக்மெண்டா ஸ்ப்ளிட் பண்ணனும். சோ ஃபிராக்மெண்டா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்து முதல்ல அனலைஸ் பண்ணனும். 32 ன்னு ஒரு நம்பர் எடுத்துங்க. அதோட ஃபேக்டர்ஸ் முதற்கண் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. 1 into 30, 2 into 16, 4 into 8. ஆக 6 ஃபேக்டர்ஸ். இதுல 6 ஃபேக்டர்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபேக்டரை செலக்ட் பண்ணுங்க. 4 செலக்ட் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபிராக்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்றேன். 32 20 பிளஸ் அப்படி நான் ஃப்ரீஸ் பண்றேன். சோ 20 நான் எப்படி செலக்ட் பண்றேன்னா 4 உடைய மல்டிபிளா இருக்கு. சோ 4 உடைய மல்டிபிளா 20 இருக்கிற பட்சத்துல 20 ஓட ரிமைனிங் போர்ஷன் 32 ல 20 கழிஞ்சா பாக்கி 12. அந்த 12ம் 4 உடைய மல்டிபிளாக தான் இருக்கும். சோ ஒரு நம்பர்ல ஒரு ஃபிராக்மெண்ட் அதோட ஃபேக்டரோட மல்டிபிளாக இருந்தால் இரண்டாவது ஃபிராக்மெண்ட்டும் அந்த ஃபேக்டரோட மல்டிபிளாக தான் இருக்கும். இதுதான் அடிப்படை கான்செப்ட். இப்போ கேஸ் பி பாப்போம். அதே நம்பரை splitting out into 2 or more fragments of multiples of non factors. So 32 நான் 15ஆவும் 17ஆவும் ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா இந்த 15 ஓட ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் ஃபிராக்மெண்ட் 15 ன்னு வெச்சீங்க. 15 ஓட ஃபேக்டர்ஸ் 1 3 5 15. சோ இந்த 4ல எதுவுமே 32 உடைய ஃபேக்டர் கிடையாது. சோ நான் ஃபேக்டர்ஸ் உடைய மல்டிபிள் தான் 15. சோ ஃபர்ஸ்ட் ஃபிராக்மெண்ட் நான் ஃபேக்டர் உடைய மல்டிபிளா இருக்கும் பொழுது இரண்டாவது ஃபிராக்மெண்ட்டும் நான் ஃபேக்டர் உடைய மல்டிபிளா தான் இருக்கும். சோ இந்த ரெண்டு அடிப்படை லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் HCF கண்டுபிடிக்க போறோம் ஷார்ட்கட் மெத்தட்ல. சரிங்களா? ஒரு 3 நம்பர்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். 30, 70, 125. இந்த 3 நம்பர்ஸ்க்கு ஃபார் டைம் பீயிங் x ன்றது ஒரு HCF ஆ வெச்சீங்க. 3 நம்பர் நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதுறேன். 30 as it is உள்ளபடியே எழுதுறேன். 30 70 30 + 40 ன்னு 125 30 + 40 + 55 ன்னு எழுதுறேன். இப்போ 30 கண்டிப்பா x ஃபேக்டர் ஏனா HCF ன்றதால. இப்போ 70க்கும் x ஃபேக்டர். 70 ஸ்ப்ளிட் அப் பண்ணி 30 40 ன்னு எழுதும்போது ஒட்டுமொத்த நம்பருக்கு x ஃபேக்டர், அதோட ஒரு ஃபிராக்மெண்ட்டுக்கு x ஃபேக்டர், கண்டிப்பா இரண்டாவது நம்பருக்கும் x ஃபிராக்மெண்ட். மேற்கூடிய கேஸ் A ஓட கான்செப்ட் படி. அப்படி இருக்கும்போது 125 30 + 40 + 55 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிருந்தோம்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஃபிராக்மெண்டோட ஃபேக்டராவும் x இருக்கும். சரிங்களா? இந்த லாஜிக்ல இருந்து நான் இந்த 3 நம்பர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் மட்டும் தனியா எடுக்கிறேன். 30க்கு 70க்கும் டிஃபரன்ஸ் 40. சோ டிஃபரன்ஸ் மட்டும் தனியா எடுத்து அனலைஸ் பண்றேன். 30 70க்கும் டிஃபரன்ஸ் 40, 70க்கும் 125க்கு 55, 30க்கும் 125க்கு 95. சரிங்களா? இப்போ இந்த 3 டிஃபரன்ஸ்லயும் இந்த 3 டிஃபரன்ஸ்க்கும் x ஃபேக்டரா இருக்கும். சோ நான் 3 டிஃபரன்ஸ்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். 40 எடுத்துக்கிறேன். 40 உடைய ஃபேக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்றேன். 1 into 40, 2 into 20, 4 into 10, 5 into 8. ஆக மொத்தம் 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு 40ல. இந்த 8 ஃபேக்டர்ல ஒன்னு தான் இந்த மேல சொன்னபடி இந்த 3 நம்பர் கூடிய HCF ஆக இருக்க முடியும். வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்றேன். 1 வந்து கண்டிப்பா இருக்காது. 40 வந்து எதுக்குமே ஃபேக்டர் கிடையாது. 2 வந்து 125 ஆட் நம்பர்ன்றதால 2 கண்டிப்பா இந்த மூணுத்துக்கும் காமன் ஃபேக்டரா இருக்க முடியாது. 20 30 ஆல போகாது. 4 30 ஆல டிவிசிபிள் ஆகாது. 10 125 ல போகாது. சோ பாக்கி உள்ளது 5. சோ 5 தான் இதோட காமன் ஃபேக்டர். சோ 5 தான் இந்த 3 நம்பருக்குரிய HCF ஆக இருக்க முடியும். சோ இந்த ஷார்ட்கட்டோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 3 நம்பர் எடுத்து செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 3 நம்பரோட ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 3 நம்பரோட தனிப்பட்ட பேர் டிஃபரன்ஸ்க்கு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் எடுத்து அதோட ஃபேக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஃபேக்டர்ஸ்ல ஏதாவது ஒன்று தான் அந்த 3 நம்பருக்குரிய HCF ஆக இருக்க முடியும். இதுதான் அடிப்படை லாஜிக். அந்த டிஃபரன்சஸ்ல எந்த டிஃபரன்ஸை முதன்மையாக கன்சிடர் பண்ணுங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்ஸ்.